உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சாலமன் உழைப்பை பேசுகிறான், இயேசுவோ அழைப்பை பேசுகிறார். இன்ஃபேக்ட் லவ்வ பேசுறார், தகப்பனின் அன்பை பேசுகிறார். ஒரு விஷயத்தை உழைப்பின் வழியா பார்க்காத, தகப்பனின் அன்பின் வழியாய் பார். பிரசங்கி 7:24. தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? யார்? நீங்க சாலமனை ஸ்டடி பண்ணிக்கிட்டே வாங்க, சாலமனுடைய ரைட்டிங் ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. காரணம், அவன் என்ன சொல்றானா, ஞானவானாவேன் என்று சொன்ன உடனே அது தூரம் ஆயிடுச்சு, ஓல்டு சிலபஸ் ஆயிடுச்சு. திரும்ப ஒன்று நான் படிக்கணும்னு நினைக்கிறப்ப ஓல்டு சிலபஸ் ஆகுது. மகா ஆழமாக இருக்கிறதை கண்டுபிடிக்கத்தக்கவன் யார்? அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம். ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கேட்டின் அகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். என் மனதை செலுத்தினேன். மகா ஆழம் சொல்ற இடத்துல அவன் பைத்தியத்தை அறிவதை பற்றி பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, சாலமோட ரைட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்ட விரும்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீதிமொழியில் நிறைய விஷயம் லா பேசுகிறார் சாலமன். எறும்பை பார் அப்படின்றார். கர்த்தர் சொன்னார், எறும்பை பார்க்காத பறவையை பார் அப்படின்னார். ஆமேன்னு சொல்லுங்க. சாலமன் எறும்பை பார், உழைக்க கற்றுக்கொள் அப்படின்னார். கர்த்தர் பறவையை பார், ஃப்ரீயா இருக்க கற்றுக்கன்னார். கையை தட்டுக்கும் அவருக்கு. சார் அவர் சாலமன் சார், நான் சாலமனை பார்க்கலும் பெரியவர். பறவைனா என்னங்க? லிபர்ட்டி. பறவைனா ஃப்ரீடம். கர்த்தர் நமக்கு என்ன வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பறவைகள் இங்கே சொல்றான், எறும்பு சேர்த்து வைக்குது நல்லா பாரு அப்படின்றான். கர்த்தர் சொல்றாரு, பறவை சேர்த்து வைக்கல பாரு அப்படின்றாரு. இப்போ நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? சாலமன் பார்க்க பெரியவரா? அசல காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. சாலமன் சொன்னான், எறும்பு சேர்த்து வைக்கிறது. ஏசு சொன்னார், பறவை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சாலமன் உழைப்பை பேசுகிறான், இயேசுவோ அழைப்பை பேசுகிறார். இன்ஃபேக்ட் லவ்வ பேசுகிறார், தகப்பனின் அன்பை பேசுகிறார். ஒரு விஷயத்தை உழைப்பின் வழியா பார்க்காத, தகப்பனின் அன்பின் வழியாய்ப்பார். தகப்பனின் அன்பின் வழியாய்ப்பார். தேவனுடைய இன்ஷியல் நம்ம மேல இருக்கு, அதனால தான் எல்லாம் நமக்கு கிடைக்குது. கைத்தட்டும் கொடுத்து அவருக்கு. ஆமென். அதை புரிஞ்சுக்காங்க, அதை புரிஞ்சுக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு உன்னத பாட்டு வர வேண்டியதாயிருச்சு. உன்னத பாட்டுக்கு வந்தப்ப தான் அவனுக்கு தெரியுது. நீதிமொழிகள் லா பேசின சாலமன் பிரசங்கியில கிரேஸ் பேசுறாரு, உன்னத பாட்டில் லவ் பேசுறாரு. நீதிமொழியில் டிசிப்ளின் பேசின ஆளு பிரசங்கியில லிபர்ட்டி பேசுறாரு. உன்னத பாட்டில் புரியுற மாதிரி சொல்றேன், டிசிப்ளின் பேசினார் நீதிமொழிகள். பிரசங்கியில சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு அங்க பேசுறாரு. ஆனா உன்னத பாட்டு வரும்போது, ஆனாலும் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. அந்த உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே